அடுத்ததா லிங்கா பற்றி பேசுகிறாரு, காளிங்கர் அவரை பற்றி பேசுகிறாரு. அவர் தான் பண்ணார் இதெல்லாம் சரி அப்படின்னா, ஆனால் அதுக்கப்புறமா எந்த இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து எந்த அணையுமே இது பண்ணலை, எந்த நல்லதுமே செய்யலை. அதுலேயே ஒரு குறிப்பாக திமுக தான் சொல்கிறாரு. திமுகவில் எவ்வளவோ விஷயங்களை நீர்களை சேகரிக்கிறதுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க. அதையெல்லாம் மூடி முழுங்குற வேலை இங்கே இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பொத்தாம் பொதுவான ஒரு எதிர்ப்பு. அதில் முக்கியமாக நாம் விஷயங்களை சொல்லணும்ல. கலைஞர் மு கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் வீராணம் நீர் திட்டம், அடுத்ததா அது வந்து கடலூர் மாவட்டத்தில், நோக்கம் சென்னை குடிநீரை அந்த இடத்துல கொண்டு வரதுக்காக. அடுத்து பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம், இது கோவை திருப்பூரில், நோக்கம் பாசனம் மற்றும் மின்சாரத்துக்காக. அடுத்து தென்னாங்குறிச்சி, கொடிவேரி, கண்ணாங்குறிச்சி போன்ற திட்டங்கள், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாய பாசனம். இதில் சிறிய மற்றும் நடுத்தர அணைகளும் இந்த இடத்துல பொருந்தது. அப்படியே நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் 2021 அப்புறமா நாம் பார்க்க போகிறோம். அத்திக்கடவு அவினாசி நீர் திட்டம், மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கோவை, திருப்பூர், ஈரோடு. இதனுடைய வகை என்ன அப்படின்னா அணை இல்லை, ஆனால் தெளிவாக சொல்கிறேன், இன்டர்லிங்கிங் வாட்டர் கிரவுண்ட் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரப்பு ப்ளஸ் நிலத்தடி நீர் உயர்வு. இது இப்போ இருக்கிற ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இது மூலியமா இதுக்கு மட்டும் 1600 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மேகதாது முன் தயாரிப்பு பணிகள், இதனுடைய நிலை என்ன அப்படின்னா அணை கட்ட அனுமதி இல்லை. ஆனால் டிஎம்கே காலத்தில் டிபிஆர் சட்ட போராட்டம், அரசியல் அழுத்தம் இந்த இடத்துல இருந்திருக்கு.